வணக்கம். இந்த வீடியோல நெட் எக்ஸாம்ஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரால இருந்து கேட்ட ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்த பாருங்க. 2 செட் குடுத்திருக்காங்க. G, Hன்னு 2 செட்டு. Gன்ற செட்ல 2/2 ரியல் மேட்ரிசஸ் இருக்கு. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் வித் டிட்டர்மினன்ட் 1. இந்த மாதிரியான மேட்ரிக்ஸ்லாம் Gல இருக்கு. Hல அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் வித் டயகனல் என்ட்ரிஸ் 1 இருக்கு. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? கீழ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் G ஃபார்ம் அ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஒரு செட்டு வித் ஆப்பரேஷன் குரூப் ஃபார்ம் பண்ணுனா 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒண்ணு அந்த ஆப்பரேஷன் அந்த செட்ல க்ளோஷரா இருக்கணும். அந்த ஆப்பரேஷன் ஒரு அசோசியேட்டிவ் ஆப்பரேஷனா இருக்கணும். அந்த செட்ல ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் அந்த செட்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது எல்லாம் நடந்ததுன்னா செட் வித் ஆப்பரேஷன் குரூப்னு சொல்லுவோம். இங்க நமக்கு ஜீன்ற செட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த செட்ல க்ளோஸரா இருக்கான்றதை பார்ப்போம். அதுக்கு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம் இந்த செட்ல இருந்து A0 AB 0D, இன்னொரு எலமெண்ட் A டேஷ் B டேஷ் 0 D டேஷ், இது 2 எடுத்துக்கிறோம். இது 2 எலமெண்ட்டும் Gல இருந்து எடுத்துக்கிறனால என்ன கண்டிஷன் வச்சிருக்கோம் இங்க இந்த எலமெண்ட்ஸ்ல AD is equal to 1 and A dash D dash equal to 1. ஓகேங்களா? இது Gல இருந்து எடுக்கிறனால இது நடக்கும் நமக்கு. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணி வர அந்த மேட்ரிக்ஸும் Gல இருக்குன்னு சொல்லிட்டோம்னா க்ளோஷர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இப்போ இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமே. இந்த 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? AA dash AB dash plus BD dash 0 DD dash வருது. இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கு. இது Gல இருக்கணும்னா இதோட டிட்டர்மினன்ட் வந்து 1ஆ இருக்கணும். அதாவது AA dash DD dash 1ஆ இருக்கணும். இது பாருங்க, இது வந்து AD A dash D dashன்னு எழுத முடியும். இது ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். சின்ஸ் AD and A dash D dash are 1, இதோட ப்ராடக்ட்டும் 1 வந்துரும். அப்ப மல்டிப்ளை பண்ணி வந்த இந்த மேட்ரிக்ஸ் Gல இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் அ க்ளோஷர். இங்க இந்த செட்ல அது க்ளோஷரா இருக்கு. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர் அசோசியேட்டிவ்னு சொல்லணும். அது ஆல்வேஸ் ட்ரூ. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். ஓகே, அதை நம்ம செக் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்தது ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கான்றதை பார்ப்போம். இதுதான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இது Gல இருக்கான்றதை பார்ப்போம். இது Gல இருக்கணும்னா ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் அண்ட் இதோட டிட்டர்மினன்ட் 1 இருக்கணும். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் இதோட டிட்டர்மினன்ட் 1ன்றனால கட்டாயமா Gல இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் Gல இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆர்பிட்ரரியா ஒரு எலமெண்ட் எடுத்து அதோட இன்வெர்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு ஆர்பிட்ரரியா ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கோம். அதோட இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணா இது கிடைக்கும் நமக்கு. D minus B 0A. இதோட டிட்டர்மினன்ட் என்ன? DA which is AD. AD வந்து 1 நமக்கு தெரியும். அதனால DA is equal to 1. இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸும் Gல இருக்கு. இப்ப இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால G ஃபார்ம் அ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன்ன்றது சரி. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து H is a normal subgroup of Gன்னு சொல்லணும். H is a normal subgroup of G. அப்ப அதை சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? H முதல்ல சப்குரூப் ஆஃப் Gன்னு சொல்லணும். H சப்குரூப் ஆஃப் Gன்னு சொல்லணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஒண்ணு க்ளோஷர் இருக்கணும். இன்னொன்னு எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அது க்ளோஷர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? அதுக்கு 2 மேட்ரிக்ஸ் எடுப்போம். Hல இருந்து 1B 01ன்னு ஒரு மேட்ரிக்ஸும் 1B dash 01ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1B plus B dash 0 1ன்னு கிடைக்கும். இது பாருங்க அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வித் டயகனல் என்ட்ரிஸ் 1. அப்ப இது கட்டாயமா Hல தான் இருக்கும். ஓகே, க்ளோஷர் வந்துருச்சு. அப்புறம் இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் Hலயே இருக்குன்னு சொல்லணும். அப்ப ஆர்பிட்ரரியா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதோட இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்குது? 1 minus B 0 1. இதுதான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ். இதுவும் பாருங்க ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வித் டயகனல் என்ட்ரிஸ் 1 இருக்கு. அப்ப இதுவும் Hல இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? therefore H is a subgroup of Gன்னு சொல்லிடலாம். அடுத்தது H a normal subgroup of Gன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இதுதான் டெஃபினேஷன். H is a subgroup of G. Say H is normal subgroup of G if and only if GH G inverse belongs to H for all G belongs to G or H belongs to H.
இது நடந்ததுன்னா, நம்ம வந்து ஹெச்ச வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லிடுவோம். அதுக்காக ஆர்பிட்டரியா ஒரு எலிமெண்ட் ஜில இருந்து எடுப்போம். ஏ, பி, 0, டின்னு சொல்லுவோம் அத. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஜி. அதுக்கு அடுத்தது ஆர்பிட்டரியா ஹெச்ல இருந்து ஒரு எலிமெண்ட் 1, பி டேஷ்ன்னு வச்சுப்போம். 0, 1 இது ஹெச். அதுக்கு அடுத்தது இது கூட ஹெச் இன்வெர்ஸ ப்ராடக்ட் பண்ணணும். அது என்ன? இதுதான் நம்மளோட ஜினா, ஜி இன்வெர்ஸ்ன்றது பி மைனஸ் பி 0 இங்க ஏ. இப்ப இத ப்ராடக்ட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 2 மேட்ரிக்ஸ ப்ராடக்ட் பண்ணோம்னா, நமக்கு ஏ, ஏபி டேஷ் பிளஸ் பி 0 டி கிடைக்கும். இது கூட இந்த 2வது மேட்ரிக்ஸ ப்ராடக்ட் பண்ணணும் இப்ப. இந்த ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி டேஷ் பிளஸ் பி டு ஏ 0 டிஏ. நமக்கு தெரியும் ஏடியும் டிஏவும் 1. ஸோ இது ஈக்குவல் டு 1 minus AB plus AB dash plus B into A 0 1 கிடைக்கும். இது பாருங்க ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வித் diagonal entries 1 வந்திருக்கு. ஸோ இப்போ இது பிலாங்ஸ் டு H. இது பாருங்க GH G இன்வர்ஸ் ப்ராடக்ட் பண்ண எங்க கிடைக்கு? எங்க இருக்கு? Hல இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? H is a normal subgroup of G ன்னு சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் 2 வந்து சரி இங்க. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் the quotient group G over H is well defined and is abelian. இந்த G over Hன்றது collection of cosets of H இருக்கும். ஓகேங்களா? இது எப்ப ஒரு சப்குரூப்பை ஃபார்ம் பண்ணுனா, சரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுனா, இந்த H நார்மலா இருந்தா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இந்த குரூப்பை தான் கோஷன் குரூப்னு சொல்றாங்க. இங்க ஹெச் நார்மல்னு சொன்னனால, நார்மல் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டனால, இந்த கலெக்ஷன் ஆஃப் கோசெட்ஸ் வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அது கோஷன் குரூப்பா இருக்கும். ஸோ த கோஷன் குரூப் இஸ் வெல் டிஃபைன்டுன்றது சரி இங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எபிலின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணணும். அதை சொல்லிட்டோம்னா த கோஷன் குரூப் இஸ் வெல் டிஃபைன்ட் அண்ட் எபிலின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்னு ஆயிடும். ஸோ அப்போ அதை எபிலின்னு எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம்னா, இந்த கோஷன் குரூப் ஸ்ட்ரக்சர்லாம் வந்ததுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் என்ன சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் என்ன சொல்லுதுன்னா, phi is a group homomorphism. சரிங்களா? ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் இருக்குன்னா ஜி டு ஜி டேஷ்ல இது என்ன சொல்லுதுன்னா, ஜி ஓவர் the quotient group G over kernel of pi is isomorphic to image of pi ன்னு சொல்லுது. சப்போஸ் இந்த pi is on to அப்படின்னு இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்? G over kernel of pi is isomorphic to G dash இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதே இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணி இந்த கோஷன் குரூப் வந்து எபிலின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்? ஜில இருந்து நான் ஆர் ஸ்டாருக்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ண போறேன். ஜில எந்த மாதிரியான மேட்ரிக்ஸ் இருக்கு? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் வித் டிட்டர்மினன்ட் 1. அதாவது இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வித் ஏடி ஈக்குவல் டு 1 இருக்கு. ஏடி ஈக்குவல் டு 1ன்றனால இயும் ஏடி எல்லாம் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஏக்கு மேப் பண்ண போறேன். இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியை மேப் பண்ண போறோம் ஆர் ஸ்டாருக்கு. இப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா, இந்த பை இஸ் ஆன்டு ஹோமோமார்பிசம். ரொம்ப சிம்பிள். இதை நான் இங்க ப்ரூஃப் பண்ணல. நமக்கு ரொம்ப டைம் ஆயிடும்ன்றனால இந்த மாதிரியான விஷயங்கள் நான் விட்டுறேன். இதை நீங்க செக் பண்ணுங்க. பை இஸ் ஆன்டு ஹோமோமார்பிசம் நம்ம சொல்ல முடியும். இது ஆன்டு ஹோமோமார்பிசம்னு சொல்லிட்டோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் வழியா நம்ம என்ன சொல்லிடலாம்? ஜி ஓவர் கர்னல் ஆஃப் பை இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த கர்னல் ஆஃப் பையின் என்னன்றதை நம்ம இங்க அப்சர்வ் பண்ணோம்னா, இது கலெக்ஷன் ஆஃப் these matrices from G such that pi of AB 0D is equal to 1. Okay, identity element of இந்த group R star. Okay, இப்போ இது எங்க மேப் ஆகுது? ஏக்கு மேப் ஆகுது. A equal to 1ன்னு வரும் இந்த கலெக்ஷன். அப்போ
A ஈக்குவல் டு 1னா D ஈக்குவல் டு 1. ஏன்னா நமக்கு தெரியும் AD ஈக்குவல் டு 1. ஸோ இஃப் A is equal to 1, this implies D equal to 1. ஸோ அப்ப இந்த கலெக்ஷன் பாருங்க. திஸ் இஸ் நத்திங் பட் இங்க ஏவும் டியும் 1ன்னு வருதுன்னா அது என்ன? இதுதான் நம்ம H. H எப்படி எடுத்திருக்கோம்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் வித் டயகனல் என்ட்ரிஸ் 1. இப்ப G ஓவர் H is isomorphic to R ஸ்டார்னு வந்துரும். இந்த கர்னல் ஆஃப் பைன்றது நம்ம H. இப்ப G over H is isomorphic to R ஸ்டார். இப்ப 2 குரூப் ஐசோமார்பிக்கா இருக்குன்னா, ஒண்ணு எபிலீனா இருந்தா, இன்னொன்னு எபிலீனா இருக்கும். இது ஐசோமார்பிசத்தோட ப்ராப்பர்ட்டி. இங்க R ஸ்டார்ன்றது எபிலின் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அப்ப R ஸ்டார் இஸ் எபிலின்றனால G ஓவர் H இஸ் எபிலியன்றது வந்துரும். இப்ப இந்த ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் சியும் கரெக்டா இருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி என்ன சொல்லுது? The quotient group is well defined and is isomorphic to the group of diagonal matrices with determinant D. அதாவது எந்த குரூப்புக்கு சொல்றாங்க? இங்க குரூப்ன்றது நான் இந்த நோட்டேஷன் கொடுக்கிறேன். diagonal matrices AD 0 0 diagonal matrices இங்க எல்லாமே ரியல் மேட்ரிசஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். diagonal matrices with determinant 1 AD is equal to 1. ஓகே. இப்ப இது வந்து இங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த D இஸ் ஐசோமார்பிக் டு G ஓவர் H. இதுதான். இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க குடுத்திருக்காங்க. இது சரியான்னு நம்ம சொல்லணும். இப்ப இத சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி நமக்கு இந்த G ஓவர் H இஸ் ஐசோமார்பிக் டு R ஸ்டார்ன்னு தெரியும். இப்ப புதுசா இருக்க இந்த D R ஸ்டார்க்கு ஐசோமார்பிக்கா இருந்துருச்சுன்னா, அது இந்த G ஓவர் Hக்கும் ஐசோமார்பிசமா இருக்கும். இப்ப அத சொல்ல முடியுமா? அத சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபங்ஷன் டிஃபைன் பண்றேன். D ல இருந்து R ஸ்டாருக்கு. எப்படி? phi of A0 0Dன்றது Aக்கு மேப் ஆகுற மாதிரி இது வந்து ஐசோமார்பிசமா இருக்கும். இது எக்ஸசைஸா எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது சிம்பிள். இது ஹோமோமார்பிசம் சொல்லிடலாம். 1 to 1 on 2 நீங்க ப்ரூஃப் பண்ணிடலாம். சொல்லிட்டீங்கன்னா இது ஐசோமார்பிசம்னு வந்துரும். இதுல இருந்து D is isomorphic to R star. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? R star is isomorphic to G over H. So D is isomorphic to G over H ன்னு வந்துரும். இதுதான் இங்க ஆப்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. The quotient group G over H is isomorphic to group of diagonal matrices with determinant 1ன்றதும் சரி. அப்ப இந்த முதல் கேள்விக்கு 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கு. ஓகே. இத நீங்க வந்து திருப்பி பாருங்க. இந்த சொல்யூஷன பாருங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்கு? Let C be the field of complex numbers and C star be the group of non-zero complex numbers under multiplication. Then which of the following statements are true? C starன்றது சைக்ளிக்னு சொல்லுது. ஆப்ஷன் ஏ. இது சரியா? சைக்ளிக்கான டெஃபினேஷன் என்ன? G is equal to subgroup generated by G. இந்த Gன்றது Gயோட ஒரு எலமெண்டா இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அதை சைக்ளிக்னு சொல்லுவோம். அந்த குரூப்ல இருக்க ஒரு எலமெண்ட் வந்து அந்த குரூப்பையே ஜெனரேட் பண்ணிடுச்சுன்னா அதுதான் சைக்ளிக் குரூப். இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து சப்குரூப் ஜெனரேட்டட் பை ஒரு எலமெண்டால ஜெனரேட் ஆகிற ஒரு குரூப். இதுல இருக்க எலமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்? G power n varies in set of integers. அப்ப ஒரு சைக்ளிக் குரூப்னா அது இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இவ்வளவுதான் இருக்கும். அப்ப இதோட கார்டினாலிட்டி பத்தி நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு சைக்ளிக் குரூப்னு இருக்குன்னா அதோட கார்டினாலிட்டி வந்து அது ஒரு ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா இருந்தா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அங்க இருக்கும். சப்போஸ் அது இன்ஃபினைட்டா இருந்ததுன்னா ஒரு கவுண்டபிள் செட்டா தான் இருக்கும். அன்கவுண்டபிள் கார்டினாலிட்டி இருக்காது. ஒரு சைக்ளிக் குரூப்புக்கு கார்டினாலிட்டி பேசினோம்னா அது அட்மோஸ்ட் கவுண்டபிளா தான் இருக்கும். இப்போ ஒரு அன்கவுண்டபிள் செட் கொடுக்குறாங்கன்னா அது சைக்ளிக் இல்லைன்றதை நம்ம உடனே சொல்லிட முடியும். அப்ப சி ஸ்டார்ன்றது ஒரு அன்கவுண்டபிள் செட்டு. இது சைக்ளிக் கிடையாது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். இது படிச்சிருந்திருப்போம். G is finite cyclic with order n, then G is isomorphic to set n. Suppose G is infinite cyclic group, then G is isomorphic to Z.
ஓகேங்களா? இதுதான். இது உங்களோட சைக்ளிக் குரூப் வந்து ஃபைனைட்டா இருந்ததுன்னா, அது ஐசோமார்பிக் டூ இசட்என்னா இருக்கும். இன்ஃபினிட் சைக்ளிக் குரூப்பா இருந்தா, அது ஐசோமார்பிக் டூ இசட்டா இருக்கும். இப்ப அன்கவுண்டபிள் செட்லாம் வந்து சைக்ளிக் குரூப்ல வராது. சி ஸ்டார் வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட்ன்றதுனால, இத சைக்ளிக் குரூப்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஆப்ஷன் 1 ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. எவ்ரி ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் சி ஸ்டார் இஸ் சைக்ளிக். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கான ப்ரூஃப் நம்ம இப்ப இங்க பார்க்க முடியாது. இது இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் தான். சரி. இதுக்கு வந்து அது அது என்ன குரூப்ன்றத வேணா நம்ம இங்க சொல்லலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரி ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் சி ஸ்டார் இஸ் சைக்ளிக். ஹெச்ன்னு எடுத்துப்போமே. ஹெச்ன்றது ஒரு ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் சி ஸ்டார். ஆ ஃபைனைட் சப் குரூப்னா அதோட ஆர்டர் சொல்லணும். ஓகே. n தான் அதோட ஆர்டர். ஓகே. இப்ப என்ன சொல்றோம்? இப்படி ஒரு குரூப் இருந்ததுன்னா, அது சைக்ளிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப இந்த குரூப் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுங்க. ஹெச்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுங்க. நம்ம என்ன சொல்லலாம்? பை லெக்ரான்ச் தியரம். லெக்ரான்ச் தியரத்தோட ஒரு கராளி. லெக்ரான்ச் தியரம் என்ன சொல்லுது? H is a subgroup of G. G is a finite group. H is a subgroup of G னா, then order of G, சரி order of H divides order of G. இதுதான் அது சொல்லுது. ஓகே, இதோட கராலரியா ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கு. அது என்ன? இப்போ ஒரு எலமெண்ட் நீங்க எடுக்கிறீங்க. Gல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா, இதோட ஆர்டர் வந்து இந்த எலமெண்டோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் G டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் H. சரி, ஆர்டர் ஆஃப் G. ரைட்டு. ரைட்டுங்களா? இது நடக்கும். அதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப என்ன ஆகுது? அப்ப இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? G பவர் ஆர்டர் ஆஃப் G is equal to identity. இது நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் G can return as some k times ஆர்டர் ஆஃப் G. ஓகே, அப்ப G பவர் ஆர்டர் ஆஃப் Gன்றது G பவர் k into ஆர்டர் ஆஃப் G. This is G power order of G whole power k, which is identity power k is equal to identity. இது நமக்கு கிடைக்கும். ஒரு எலமெண்ட் குரூப்ல இருந்து எடுக்கிறோம்னா, சரிங்களா? அந்த எலமெண்டோட பவர்ல ஆர்டர் ஆஃப் த குரூப் போட்டோம்னா, அது ஐடென்டிட்டியா வரும். அப்ப h பவர் n is equal to identity. இது கிடைக்குது. இது இருந்ததுன்னா என்ன சொல்லலாம்? இது வந்து இந்த ஒரு இங்க ஐடென்டிட்டின்றது 1. சரிங்களா? நம்ம சி ஸ்டார்ல பேசிக்கிட்டு இருக்கோம். சி ஸ்டார்ல ஐடென்டிட்டி வந்து 1. ஸோ இந்த ஹெச்ன்றது ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஓகே. அதாவது இந்த ஹெச்ன்றது h is a nth root of யூனிட்டி. ஹெச்ன்றது nth root of unity. ஹெச்ன்றது ஒரு ஆர்பிட்ரரி எலமெண்ட்டா எடுத்திருக்கோம். நீங்க வந்து ஹெச்ல ஒரு எலமெண்ட்ன்னு எடுத்தீங்கன்னா, அது nth root of யூனிட்டியா இருக்கும். ஹெச்ல n எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த n எலமெண்ட்ஸும் nth roots of யூனிட்டியா இருக்கும். இந்த nth roots of யூனிட்டின்றது சைக்ளிக் குரூப்ன்னு நம்ம படிச்சிருந்திருப்போம். நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, இந்த H is nothing but nth root of unity. It is a subgroup generated by this element 2 pi I by n. இதுதானே யூசுவலி இப்படி படிச்சிருப்போம். 2 pi I by n அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் n மைனஸ் 1. இதுதான் குரூப் ஆஃப் nth roots of unity. இது ஜெனரேட்டட் பை இந்த எலமெண்ட் ஒமேகா. ஸோ இது சைக்ளிக் குரூப்பு. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஹெச் ஒன்றும் கிடையாது, இந்த குரூப்பு தான். ஓகே, குரூப் ஆஃப் nth roots of unity. அந்த குரூப் வந்து சைக்ளிக் குரூப்பு. இப்போ ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்தோன்னா அது சைக்ளிக்கா இருக்கும். ஓகே, கொஞ்சம் குழப்பமா நான் சரியா சொல்லணும்னு தெரியல. நீங்க கொஞ்சம் கரெக்டா இதை வச்சு திங்க் பண்ணி பாருங்க. இதுதான். இதுக்கான ப்ரூஃப் நம்ம கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, அங்க ஒரு ஃபைனைட் குரூப்னு ஒண்ணு இருக்குன்னா, வித் ஆர்டர் n இருக்குன்னா, அது ஒண்ணும் கிடையாது. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி தான். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து குரூப்ப ஃபார்ம் பண்ணும். அண்ட் அது சைக்ளிக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஆப்ஷன் பி சரி இங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா, சி ஸ்டார் ஹேஸ் ஃபைனைட்லி மெனி சப் குரூப்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட். சி ஸ்டார் ஹேஸ் ஃபைனைட்லி மெனி ஸ்டேட்மெண்ட். சி ஸ்டார்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப் குரூப் தான் இருக்குன்னு சொல்லுது. அது சரியா? தப்பு. நம்ம இப்பதான் பார்த்தோம். n ஆர்டர்ல ஒரு ஃபைனைட் சப் குரூப் அங்க இருக்குன்னா,
அது வந்து nth ஆர்டர். ஓகே. இல்ல இது இப்படி சொல்ல வேண்டாம். இந்த நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்க குடுக்கல. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. நீங்க ட்ரை பண்ணுங்க. எவ்ரி nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் a சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் சி ஸ்டார். இப்ப ஒரு எண்ணுக்கும் ஒரு சைக்ளிக் சப்குரூப் கிடைக்குது. அப்ப இன்ஃபினைட் எண் இருக்குல்ல. ம். ஒரு 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் அங்க கிடைக்கும். ஃபைனைட்லி மெனி சப்குரூப் தான் சொல்றது தப்பு. ஓகே. அடுத்த ஆப்ஷன் எவ்ரி ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் சி ஸ்டார் இஸ் சைக்ளிக். கிடையாது. ஒண்ணுக்கு மேற்பட்ட ப்ராப்பர் சப்குரூப்ஸ் நம்மளால கொடுக்க முடியும் which are not cyclic. அட்லீஸ்ட் ஒண்ணு கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். நீங்க இந்த செட்டை கன்சிடர் பண்ணுங்க. செட் ஆஃப் இஸ் செட் வித் திஸ் கண்டிஷன். அதாவது யூனிட் சர்க்கிள். ஓகே. இது குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷனா இருக்கும். அண்ட் இது அன்கவுண்டபிள் செட்டு. நமக்கு தெரியும் அன்கவுண்டபிள் செட் எல்லாம் சைக்ளிக் கிடையாது. ஒரு செட் சைக்ளிக்கா இருக்கணும், அதோட கார்டினாலிட்டி மோஸ்ட் கவுண்டபிள் தான் இருக்கணும். இப்ப இதுவும் தப்பு. ஓகே. ஓகே. அடுத்தது ப்ராப்ளம் 3 பார்ப்போம். Let G be a group with order of G is 96. Suppose H and K are subgroups of G with order of H is 12 and order of K is 16. Then இந்த H இன்டர்செக்ஷன் கேவை பத்தி கேட்டிருக்காங்க. ஹெச்சும் கேவும் சப்குரூப்ஸ்னா அதோட இன்டர்செக்ஷனும் சப்குரூப்பா தான் இருக்கும். ஓகே. ஏன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. சிம்பிள் ப்ரூஃப். H இன்டர்செக்ஷன் K இஸ் a சப்குரூப். ஓகே. இது எப்படி இப்ப நம்ம சால்வ் பண்றது? இதுக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு தேவை. கார்டினாலிட்டி ஆஃப் HK is equal to கார்டினாலிட்டி ஆஃப் H, கார்டினாலிட்டி ஆஃப் K divided by கார்டினாலிட்டி ஆஃப் H intersection K. இது நான் சப்குரூப்னு சொல்லல. இது சப்குரூப்னு சொல்லணும்னா எய்தர் H ஆர் K வந்து நார்மல் சப்குரூப்பா இருக்கணும். அதை பத்தி இங்க எதுவுமே சொல்லல. இது சப்குரூப்பா இல்லைனா கூட இந்த செட் இருக்குல்ல HK small h is from H, capital சரி ஸ்மால் k from capital K. இந்த செட் இருக்குல்ல, இது கிளியர்லி இஸ் a subset of Gன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா ஹெச்ன்றது இந்த ஹெச்சும் கேவும் சப்குரூப் ஆஃப் ஜி. அதனால இதுல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது ஜில இருக்கும். ஜி வந்து வித் வித் திஸ் ஆப்ரேஷன் வந்து க்ளோஷரா இருக்கும். அப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஜில தான் இருக்கும். இது சப்செட் ஆஃப் ஜின்றதுல எந்த குழப்பமும் இல்லை. அதே போல இதோட கார்டினாலிட்டி நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இந்த செட்டோட கார்டினாலிட்டி இதுதான். ஓகே. ஏன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இதுதான் இதோட கார்டினாலிட்டி. இதை யூஸ் பண்ணி இந்த இதை நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இந்த கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ண போறோம். இந்த ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஏ இருந்தா பி இருக்காது, பி இருந்தா ஏ இருக்காது. சப்போஸ் நான் இதை எடுத்துக்கிறேன். ஹெச் இன்டர்செக்ஷன் கே ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஜி. இது சரின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்? சப்போஸ் இது நடந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த ரிசல்ட் படி கார்டினாலிட்டி ஆஃப் KH இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? கார்டினாலிட்டி ஆஃப் H இன்டர்செக்ஷன் K 1 வந்துரும். அப்ப கார்டினாலிட்டி ஆஃப் HK இஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் H, கார்டினாலிட்டி ஆஃப் Kன்னு வரும். கார்டினாலிட்டி ஆஃப் H வந்து 12, கார்டினாலிட்டி ஆஃப் K வந்து 16. இது ப்ராடக்ட் பண்ணா 192 வரும். which is greater than 96. இந்த குரூப்லயே 96 எலமெண்ட் தான் இருக்கும். ஆனா அதோட ஒரு சப்செட்ல 192 எலமெண்ட் இருக்குன்னு வருது. இந்த அசம்ஷன் வந்து தப்பு. H இன்டர்செக்ஷன் K இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டது தப்பு. ஓகே. அப்ப ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் ஏ தப்புனா ஆப்ஷன் பி சரி. அடுத்தது ஆப்ஷன் சி அண்ட் டி. இது ரெண்டுலயும் ஏதோ ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும். H இன்டர்செக்ஷன் K எபிலியன்னா H இன்டர்செக்ஷன் அது இருந்ததுன்னா டி இருக்காது. டி இருந்ததுன்னா சி இருக்காது. அப்ப பாருங்களேன், இது எப்படி சால்வ் பண்ணலாம்? H இன்டர்செக்ஷன் K சப்குரூப் ஆஃப் G இருக்கும். சரி, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்குரூப் இஸ் அகைன் சப்குரூப். யூனியன் வந்து வராது. யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து நீட் நாட் பி அ சப்குரூப். அது சப்குரூப்பா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்றது யோசிச்சு பாருங்க. இப்போ H இன்டர்செக்ஷன் K வந்து சப்குரூப் ஆஃப் G மட்டும் கிடையாது. இஸ் ஆல்சோ சப்குரூப் ஆஃப்
both H and K. Okay. Not only subgroup of G, it is also a subgroup of both H and K. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா order of H intersection K லெக்ராஞ்சி தியரத்தை இங்க யூஸ் பண்ணணும். H intersection K is a subgroup of H. அதனால இது divides இது. அதே போல order of H intersection K divides order of K. ஓகே, இதை சப்குரூப் ஆஃப் ஹெச்சாவும் பார்க்கலாம், சப்குரூப் ஆஃப் கேவும் பார்க்கலான்றனால இதை நம்ம என்ன சொல்லலாம்னா by Lagrange theorem, order of H intersection K divides both order of H and order of K. Order of H என்ன 12, order of K 16. அப்போ order of H intersection K கான possibilities என்ன இருக்கு? இந்த நம்பர்ஸ்லாம் வரலாம், either 1, 2 or 4. இவ்வளவுதான் வர முடியும். இப்ப நமக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியும். Okay, P is prime. Any group of order prime or prime square is abelian. இங்க பாருங்க, 2 is a prime, 4 is a prime square, 2 square, right? இப்ப இந்த ஆர்டர்ல வந்தா அதை எபிலியன் சொல்லலாம். இந்த ரிசல்ட் படி any group of order prime or prime square is abelian. இப்ப H intersection K is abelian. H intersection K is not abelianன்றது ஓகே. ஸோ இங்க இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், லெக்ராஞ்சி தியரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு ரிசல்ட் எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் ஆர் பிரைம் ஸ்கொயர் இஸ் எபிலியன். இதெல்லாம் வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, நம்மளோட அடுத்த ப்ராப்ளம், let G be a group of order 125, which of the following statements necessarily true? First statement என்ன? G has a non-trivial abelian subgroup. அடுத்தது சென்டர் பத்தி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து there is a subgroup of order 25 ஆர்டர்ல ஒரு சப்குரூப் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ சப்குரூப்போட ஆர்டரை வந்து இன்வால்வ் பண்ற மாதிரி இருக்கு இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். இப்போ என்ன என்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும்? சப்குரூப்போட ஆர்டரையும் குரூப்போட ஆர்டரையும் வச்சுட்டு லெக்ராஞ்ச் தியரம் தெரியும். என்ன சொல்லுது அது? G is a finite group which is a subgroup of G, then order of H divides order of G. இது லெக்ராஞ்ச் தியரம். ஓகே, இதுதான் லெக்ராஞ்சிஸ் தியரம். இதோட கான்வர்ஸ் வந்து ட்ரூவா? இதோட கான்வர்ஸ் வந்து ஜென்ரலா ட்ரூ கிடையாது. முதல்ல இதோட கான்வர்ஸ் என்ன? if G is a finite group, அது இருக்கும் கட்டாயமா. ஓகேங்களா? if D divides order of G, இதெல்லாம் finite group தான் பேசிக்கிட்டு இருக்கோம். G is a finite group. If D divides order of G, then there exists a subgroup H of G with order of H is equal to T. இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம். அந்த ஸ்டேட்மெண்டோட கான்வர்ஸ் இதுதான். இது வந்து ஜென்ரலா ட்ரூ கிடையாது. ஆனா இது வந்து ஒரு சில நேரங்கள்ல ட்ரூ. எப்பனா G வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருந்தா ட்ரூ. இது வந்து பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப், அதோட கான்சிக்வன்ஸா இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணலாம். ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்போ ட்ரூவா இருக்கணும்? இந்த கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சி தியரம் எப்போ ட்ரூவா இருக்கணும்? கொடுத்துருக்கிறது ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருந்தா. இங்க இது ஃபைனைட் எபிலியன் குரூப்னுலாம் சொல்லல. அப்ப இது யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இது வந்து இந்த லெக்ராஞ்சி வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்ல இந்த லெக்ராஞ்சோட கான்வர்ஸ் வந்து ஜென்ரலா ட்ரூவா இருக்கும். ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருந்தா எல்லா டிவைஸருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா பார்ஷியல் கான்வர்ஸ் வந்து எல்லா குரூப்புக்கும் ட்ரூவா இருக்கும். பார்ஷியல் கான்வர்ஸ்னா என்ன சொல்றேன்னா, சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் G is a finite group. ஓகே, G ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா எனி பிரைம் பவர் K டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. இந்த மாதிரியான டிவைசர்ஸ்க்கு, எல்லா டிவைசர்ஸ்க்கும் சொல்லல, இந்த பிரைம் பவர் டிவைசர்ஸ்லாம் ஒரு பிரைம் பவர் டிவைசர்ஸ்க்கும் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுது. If P power K divides order of G, then there exists a subgroup with order P power K. இந்த ஆர்டர்ல ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுன்றதா சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் சொல்லுது. அதாவது
இது என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் நம்மளோட குரூப்போட ஆர்டர் வந்து 20ன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் குரூப்போட ஆர்டர்னா 10 வந்து டிவைசர் தான். ஆனா 10 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமான்றது நமக்கு தெரியாது. சப்போஸ் இது ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருக்குது. எபிலியன் குரூப்பா இருந்ததுன்னா 10 ஆர்டர்ல ஒரு சப் குரூப் இருக்குன்றத நம்ம சொல்லிறலாம். அது அது எபிலியன் குரூப்பா அப்படின்றது நமக்கு தெரியாத பட்சத்துல இத சொல்ல முடியாது. ஆனா 10 ஆர்டர்ல இல்லைனாலும் 4 ஆர்டர்ல, 2 ஆர்டர்ல, 5 ஆர்டர்லலாம் சப் குரூப் இருக்குன்றத இந்த சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் இன்ஷூர் பண்ணுது. இதெல்லாம் பாருங்க பிரைம் பவர்ஸ். இது வந்து 2 பவர் 1, இது 2 பவர் 2, 5 பவர் 1. இந்த ஆர்டர்லலாம் கட்டாயமா ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லி இந்த சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் நமக்கு சொல்லுது. ஸோ அத தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இத ஆன்ஸர் பண்றதுக்கு. இங்க நம்மளோட குரூப்போட ஆர்டர் வந்து 125ன்னு குடுத்திருக்காங்க. 125ஆ? அப்ப இது 5 கியூப்ன்னு பார்க்கலாம். அப்ப 5, 5 ஸ்கொயர், 5 கியூப். இதெல்லாம் இங்க இருக்க பிரைம் பவர்ஸ் which is going to divide 125. இந்த ஆர்டர்ல சப் குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் சொல்லுது. இந்த ஆர்டர்ல இருக்கிறது குரூப் ஆஃப் ஆர்டர் 125. ஓகேவா? அப்ப இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜி ஹேஸ் அ நான் ட்ரிவியல் எபிலியன் குரூப். நான் ட்ரிவியல் எபிலியன் குரூப். அதாவது ஐடென்டி எலமெண்ட்ட தாண்டி ஒரு எலமெண்ட் அங்க கட்டாயம் இருக்க மாரி ஒரு பில்லியன் சப் குரூப் இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. இங்க பாருங்க 5 ஆர்டர்ல கட்டாயம் ஒரு சப் குரூப் இருக்கு. 5 ஸ்கொயர் ஆர்டர்லயும் ஒரு சப் குரூப் அங்க இருக்கு. இதெல்லாம் பாருங்க பிரைம் ஸ்கொயர் ஆர்டர்ல இருக்க சப் குரூப்ஸ். ஒரு குரூப்போட ஆர்டர் பிரைம் ஆர் பிரைம் ஸ்கொயர்ல இருந்ததுன்னா, இது எபிலியனா இருக்கும். பை சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் இங்க கட்டாயமா 5 ஆர்டர்லயும் 25 ஆர்டர்லயும் ஒரு சப் குரூப் இருக்கு. இந்த ஒரு குரூப்போட ஆர்டர் 125னா. இப்ப ஜி ஹேஸ் அ நான் ட்ரிவியல் எபிலியன் குரூப் அப்படின்றது சரி. 5 ஆர்டர்ல ஒரு எபிலியன் சப் குரூப் இருக்கு. 25 ஆர்டரா வச்சிருக்க மாரி ஒரு எபிலியன் சப் குரூப் கட்டாயம் அங்க இருக்கும். ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் ஏ சரி. 2வது ஆப்ஷன் தி சென்டர் ஆஃப் ஜி இஸ் அ ப்ராப்பர் சப் குரூப்னு சொல்றாங்க. 125 ஆர்டரா இல்லாத மாரி ஒரு சென்டர் இந்த குரூப்ல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இந்த குரூப் என்னன்றத நமக்கு சொல்லல. இது வந்து குரூப் ஆஃப் ஆர்டர் 125ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பர்ட்டிகுலரா இந்த குரூப் தான் இது அப்படின்றத சொல்லல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்றதுக்கு இந்த குரூப் ஆர்டர்ல ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு இது இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லிடலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியா இதை எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜிய செட் 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 125 தான். ஆனா இதோட சென்டர் என்ன? சென்டர் ஆஃப் ஜி இது வந்து எபிலியன் குரூப்ன்றது தெரியும். செட் செட் 125. சென்டர்ன்றது எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் குரூப்ல இருக்க எல்லா எலமெண்டோட கம்யூட் ஆகுதோ அதுதான் வந்து சென்டர்ல வரப்போகுது. இங்க இந்த குரூப்ல இருக்க இது வந்து எபிலியன் குரூப்ன்றனால எபிலியன் குரூப்ல ஒரு எலமெண்ட்டும் இருக்க மத்த எல்லா எலமெண்டோடையும் கம்யூட் ஆகும். அப்ப சென்டர் வந்து இஸ் நத்திங் பட் ஹோல் குரூப்பாவே வரும். நான் இசட் 125 என்னோட குரூப் எடுத்துக்கிட்டேன்னா அதோட சென்டர் வந்து இசட் 125ஆவே வரும். அப்ப இது ப்ராப்பர் சப் குரூப் கிடையாது. சென்டர் ஆஃப் ஜி இஸ் அ ப்ராப்பர் சப் குரூப்னு சொல்றது தப்பு. 125 ஆர்டர்ல சென்டர் வந்து ப்ராப்பரா இல்லாத மாரி என்னால ஒரு குரூப்ப குடுக்க முடியுது. அப்ப ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி பாருங்க. தி சென்டர் ஆஃப் ஜி ஹாஸ் ஆர்டர் 5. அகைன் அதுக்கும் இதே தான் எக்ஸாம்பிள். இங்க பாருங்க. இந்த குரூப் எடுத்துக்கிட்டேன்னா, இதோட ஆர்டர் வந்து 125 தான். இதோட சென்டரோட ஆர்டரும் 125 தான். சென்டரோட ஆர்டர் 5 நீங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அடுத்தது ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. தேர் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 25 நமக்கு தெரியும். 5 ஆர்டர்லயும் ஒரு சப் குரூப் இருக்கு. 25 ஆர்டர்லயும் ஒரு சப் குரூப் இருக்கு. பை சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம். ஸோ இந்த ஆப்ஷன் டி இங்க சரி. கரெக்ட்டா? ஸோ இதுதான் நம்மளோட 4த் ப்ராப்ளம். இங்க வந்து சைலஸ் ஃபர்ஸ்ட் தியரத்த மட்டும் யூஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இங்க நம்ம சொல்லிட்டோம். எது எதெல்லாம் சரி, எது எதெல்லாம் தப்புன்றத. அடுத்தது இதோட ப்ராப்ளம் 5 இது பாருங்க. இது என்ன சொல்லுது? லெட் G be a finite abelian group of order n pick each correct statement from below. ஓகே. இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? D divides n. There exists a subgroup of G of order D. Dன்றது வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுது அப்படின்னா there is a subgroup with order D அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தாலே தெரியுது. இது கான்வர்ஸ் ஆஃப் லெக்ரான்ஜ் தியரம் இந்த ஸ்டேட்மெண்ட். நமக்கு தெரியும் கான்வர்ஸ் ஆஃப் லெக்ரான்ஜ் தியரம் ஃபைனைட் எபிலியன் குரூப்லாம் சரியா இருக்கும். அது வந்து அது வந்து ஒரு கராலரி ஆஃப்
ஃப ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப். சரிங்களா? அது வந்து இந்த மாரியான ஒரு கிளாஸ்ல நம்மளால டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தியரம் இல்ல. அது கொஞ்சம் பெருசு. ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இது வந்து அதோட ஒரு கராலரி. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ரான்ஜ் தியரம் வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்ல சரி இங்க ஃபைனைட் எபிலியன் குரூப்ன்றத குடுக்கலைன்னா, இது கட்டாயமா சரி கிடையாது. இங்க எபிலியன்னு குடுத்தனால இந்த ஆப்ஷன் ஏ சரி. இது மட்டும் கிடையாது. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப்போட இன்னொரு கான்சிக்வென்ஸ் வந்து நெறைய கான்சிக்வென்சஸ் இருக்கு. அதுல இன்னொரு கராலரி வந்து இது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருந்தா மட்டும் தான் சரி. எபிலியன் குரூப் குடுக்கலைன்னா, இது சரி கிடையாது. அதுக்கு நம்மளால கவுண்டர் எக்ஸாம்பிள் குடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்து இதெல்லாம் வந்து கராலரி ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப். ஓகே முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்து சரி. இங்க ஃபைனைட் எபிலியன் குரூப்ன்னு குடுத்தனால. இல்லைன்னா இது 2யும் நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. டி டிவைட்ஸ் n, there exists an element of order d in G. ஓகே. இது வந்து சரியா? இது சரி கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும். கிளைன்ஃபோர் குரூப். நம்மளோட குரூப்ப இப்படி எடுத்துப்போம். Z2 கிராஸ் Z2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு என்ன தெரியும்? இதுல இருக்க எலமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆர்டர் வந்து என்ன? 2 தான் இதுல இருக்க எலமெண்ட்ஸோட ஆர்டர். எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஐடென்டிட்டி எலமெண்ட்க்கு ஆர்டர் 1, மீதம் இருக்க 3 எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் 2. செக் பண்ணி பாருங்க. ஆனா, நமக்கு என்ன தெரியும்? 4 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. ஆர்டர் ஆஃப் G வந்து 4. 4 டிவைட்ஸ் 4 ரைட்? அப்ப 4 ஆர்டரா வச்சிருக்க மாரி இங்க ஒரு எலமெண்ட் இருக்கான்றத பாருங்க. இல்ல. ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு ஆர்டர் இங்க 1, மீதம் இருக்க 3 எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 2. அதான் கிளைன்ஃபோர் குரூப். ஓகேவா? அப்ப இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. 4 ஆர்டரா வச்சிருக்க மாரி ஒரு எலமெண்ட் வந்து இந்த குரூப்ல இல்ல. அண்ட் இது வந்து ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப் தான். சரிங்களா? அது முக்கியமா எடுத்துக்கணும். ஃபைனைட் எபிலியன் குரூப்பான்றத பார்த்துக்கணும். இது ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப். இது நடக்கல. ஓகே. ஆப்ஷன் பி தப்பு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? இஃப் எவ்ரி ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் G இஸ் சைக்ளிக், தென் G இஸ் சைக்ளிக். G வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருக்கணும். அகைன் நம்ம இங்க பேசுற குரூப் எல்லாமே ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருக்கணும். இது பாருங்க, இதே எக்ஸாம்பிள் வச்சு இதையும் சொல்லிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்புன்ட்டு. இந்த குரூப்ல பாருங்க, இருக்க எல்லா சப் குரூப்பும் வந்து சைக்ளிக் குரூப்பா இருக்கும். இதுல ஒரு சப் குரூப் இருக்குன்னா, அது குரூப்போட ஆர்டர டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 4. அப்ப இதுல ஒரு ப்ராப்பர் சப் குரூப்னு எடுத்தீங்கன்னா, அதோட ஆர்டர் வந்து 2 தான். 2ன்றது வந்து பிரைம் நம்பர். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் இஸ் சைக்ளிக்னு நமக்கு தெரியும். அப்ப இதுல இருக்க சப் குரூப்போட ஆர்டர்ஸ் எல்லாமே 2 தான். ப்ராப்பர் சப் குரூப்ஸோட ஆர்டர்லாம் 2. இது எல்லாமே சைக்ளிக்கு. அதனால அது எல்லாமே சைக்ளிக். பட் நமக்கு என்ன தெரியும்? இந்த குரூப் வந்து சைக்ளிக் கிடையாது. ஏன்னா இதுல இருக்க இந்த குரூப்ல எந்த எலிமெண்ட்டுக்கும் ஆர்டர் 4 இல்ல. ஒரு குரூப்ப வந்து சைக்ளிக்ன்னு சொல்லணும்னா, அந்த குரூப்போட ஆர்டரும் ஆ அந்த குரூப்போட ஆர்டர வச்சிருக்க மாரி ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஒரு எலிமெண்டோட ஆர்டர் இருக்கணும். அப்படி ஒரு எலிமெண்ட் அங்க எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த மாரி இங்க இல்ல. ஸோ அப்ப இந்த குரூப் சைக்ளிக் கிடையாது. ஆனா இதோட ப்ராப்பர் சப் குரூப்ஸ் எல்லாமே சைக்ளிக். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே. ஸோ இந்த 5 ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆ இதுல எதுவும் தப்பு இருக்குன்னா, நீங்க வந்து கட்டாயமா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வேற எதுவும் வேற வேற மாரியான ஒரு ஆர்குமென்ட் குடுக்கலாம். இன்னும் சிம்பிளா நம்ம இத சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும், நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற இன்னும் என்ன டிஸ்கஸ் பண்ணலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.